Hi guys, welcome to Karthik Severi. இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் மேலேயே இருக்கும். நம்ம ப்ராப்பராக வீடியோஸ் அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் மேலேயே ஆகிடுச்சு. ஆனாலுமே இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கனாலே இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, நம்ம யூடியூப்பில் இருக்க பழைய வீடியோஸ் கீழே இருக்க கமெண்ட்ஸ்லேயும் சரி, இன்றைக்கி வரைக்கும் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க. நிறைய பேர் வீடியோஸ் என்ன ஆச்சு ப்ரோ, ஏன் அப்லோட் பண்ணலன்னு இன்னமும் நம்ம பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம மறுபடியும் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியாவே வந்துச்சு. ஏன் நம்ம வீடியோஸ் இவ்வளோ நாள் போடலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏவேரி இருந்த ஸ்பேஸில் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் பர்சனல் யூஸ்க்காக ஒரு சின்ன ஷெட்டு போடுற மாதிரி ஆகிடுச்சு. என் பின்னாடி உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் ஷெட்டு தெரியும், இதுதான் அந்த சின்ன ஷெட்டு. இது ஷெட்டு போடுறதுனால ஏவேரியே கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக இதெல்லாம் பிரிக்க வேண்டியதாக போச்சு. இருந்த பேர்ட்ஸ்லாம் நம்ம ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 காக்டெயில்ஸ் மட்டும் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். மறுபடியும் பிளான்ஸ்லாம் ஓரளவுக்கு இருக்குது. அந்த கொய்பான்லாம் அப்படியே தான் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான்டட் அக்வாரியம் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் ஒரு பிளான்டட் அக்வாரியம் எப்படி இருக்கும், அது என்ன கண்டிஷனில் இருக்குது, அதை பழையபடி மாற்ற முடியுமா அப்படின்ற முயற்சி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளான்டன் டேங்க்கு. இந்த டேங்க் என்னோடய பால்கனியில் தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இது ஒரு அவுட்டோர் டேங்க் தான். ஸோ அவுட்டோரில் வச்சுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா டைரக்ட் சன்லைட் இதில் அதிகபட்சமாக படும். ஸோ அதனால் இந்த கண்டிஷனில் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, என்ன தான் அவுட்டோரில் இருந்தாலும் டைரக்ட் சன்லைட் பட்டாலுமே நம்ம ரெகுலர் மெயின்டெனன்ஸ் மூலமாக டேங்க்கை கிறிஸ்டல் கிளியராக வச்சுக்க முடியும். ஆனால் கொஞ்ச நாளாக அந்த மெயின்டெனன்ஸே பண்ணலை. வாட்டர் லெவல் மெயின்டைன் பண்ணல, அந்த ஆல்கே ஸ்க்ராப் பண்ணி எடுக்கல. ஸோ அதனால தான் இந்த கண்டிஷனில் இருக்குது. பிளான்ஸுமே நிறைய வளர்ந்துருச்சு. நான் பாதி பிளான்ஸ் ஆல்ரெடி கட் பண்ணி மேலே கப்பி பவுண்டில் மாற்றிட்டேன். ஸோ இதில் பிளான்ஸ் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். நான் அந்த கட் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்கல. மற்றபடி பார்த்திங்கன்னா பிளான்ஸ் டைரக்ட் சன்லைட்டு, அது இல்லாமல் லைட்டிங் வேறு நம்ம கொடுத்ததுனால நல்லாவே க்ரோ ஆகிருந்தது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வெரைட்டி டெட்ரா ஃபிஷ் இருக்குது. அதுக்கப்புறம் அலிகேட்டர் கார் மாதிரி குட்டியாக இருக்கும். ஆக்சுவலாக இது ஆஃப் பேக்குன்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு அலிகேட்டர் கார் மாதிரியே இருக்கும், ஆனால் ரொம்ப சின்ன வெரைட்டியாக இருக்கும் இது. ஸோ இதுதான் நம்ம டேங்கோட கரண்ட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். வாட்டர் லெவல் மெயின்டைன் பண்ணாததுனால இவ்வளோ அந்த உப்பு கரெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கிம்மர் சுத்தவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் லெவல் மெயின்டைன் பண்ணலை. ஸோ அந்த சர்ஃபேஸ் லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் நல்லா சுத்தம். ஸோ இது இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம எடுத்த உடனே தண்ணி நிறைய எடுத்தால் ஃபிஷ்ஷஸ் டிஸ்டர்ப் ஆகிடும், ஃபிஷ்ஷஸை பிடிக்க முடியாதுன்றதுனால ஒரு சின்ன ஹோஸில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வெளியே போகிற மாதிரி நான் எடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷஸ்லாம் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஷ்ஷஸாக நான் பிடிச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ஆஃப் பீக்கு. இதை நான் அப்புறமா டேங்க் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்ட காமிக்கிறேன். இந்த அலிகேட்டர் கார் மாதிரியே இருக்கும் இது பார்க்க. தண்ணி இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஷ்ரிம்ப்ஸ் வெரைட்டியும் இருக்குது. ஆக்சுவலாக ஷ்ரிம்ப்ஸ்லாம் இப்போ எதுவுமே தெரியல, நான் வீடியோவில் போக போக காட்டுறேன். இப்போ ஒரு ட்ரிஃப்ட் வுட்டாக எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். ஏன்னா ட்ரிஃப்ட் வுட் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த டெட்ரா வெரைட்டியை பிடிக்கவே முடியல. ரொம்ப வேகமாக ஓடுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கலங்கலாகிடுது. ஸோ அதனால் எது எதெல்லாம் அப்டாக்கிளாக இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரிஃப்ட் வுட்டையுமே நான் எடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புத்தா ஸ்டாச்சு ஒன்று இருக்குது உள்ள. இதில் எந்த அளவுக்கு பாசி பிடிச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் சும்மா ஃபிஷ் இருந்த தண்ணியிலே தான் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். புதுசாக இருக்க தண்ணியில் வாஷ் பண்ண போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் டீப் வாஷும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அந்த ட்ரிஃப்ட் வுட்லலாம் பார்த்திங்கன்னா மாஸ் நல்லாவே வளர்ந்துருக்கு. இப்போ அதெல்லாம் நம்ம டீப் வாஷ் பண்ணால் எல்லாமே போயிடும். அப்புறம் இப்போ உங்களுக்கு ஷ்ரிம்ப்பு தெரியும், சில ஷ்ரிம்ப் இருக்குது. இதெல்லாம் கூட இப்போ பிடிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பிளான்ஸை அப்படியே வேறு டேமேஜ் ஆகாமல் அப்படியே பிடிங்கி எடுத்தேன். நல்லாவே வேறு பார்த்திங்கன்னா நல்லா வேர் விட்டு நல்லா வளர்ந்துருந்துச்சு. இதுதான் பிடிச்சி எடுத்த ஷ்ரிம்ப்பு. இந்த ப்ளூ கலர் ஷ்ரிம்ப்லாம் டேங்க்கில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் விட்டது பிளாக்கும் ரெட்டும் தான் விட்டேன். ரெட்டெல்லாம் காணும். இப்போ ப்ளூ தான் இருக்குது. அப்புறம் பிளாக் கொஞ்சம் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஃபிஷ்ஷு பிடிச்சேன். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ் பிடிக்க முடியல. ஏன்னா பிளான்ஸ்லாம் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பவே கலங்கிருச்சு. ஃபிஷ் இருக்கிறதே தெரியல. சரி கடைசியாக ஃபிஷ்ஷை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க சாயிலெலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சப்ஸ்ட்ரேட்லாம் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி கலர் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த சாயிலெலாம் எடுக்கும் போது தான் நான் யோசித்தேன், கொஞ்சம் அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, நம்ம வெறும் வாட்டர் சேஞ்சே பண்ணியிருக்கலாமோன்னு.
ஆனால் வந்து வாட்டர் சேஞ்ச் மட்டும் பண்ணியிருந்தால் நம்ம பழைய லுக் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா வந்து ஃபிஷ்ஷு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம ஆசிட்லாம் உள்ளே யூஸ் பண்ண முடியாது. ஃபிஷ்ஷஸ் என்ன தான் எடுத்துகிட்டு இருந்தாலுமே வந்து நம்ம வந்து ஆசிட் யூஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்டெயின்ஸ்லாம் ஆசிட் ஊற்றினா மட்டுமே தான் போகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்லேருந்தே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முடிவை எடுத்தேன். ஆனால் வந்து இந்த கலர்லாம் பார்க்கும் போது இந்த சாயிலெலாம் மறுபடியும் கரெக்டாக ப்ளேஸ் ஆகுமான்லாம் தெரியல. பார்ப்போம் எப்படின்னு. இப்போ வந்து சாயில்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபிஷ் மட்டும் இருக்குது. தண்ணி லெவலும் ஃபுல்லாக கம்மி பண்ணியாச்சு. ஷ்ரிம்பும் 1-2 ஓடுது. ஸோ அது எல்லாமே வந்து பிடிச்சி விட்டுறலாம். அப்புறம் தண்ணி எல்லாமே கீழே ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா இதுதான் டேங்கோட கண்டிஷன். பின்னாடி இருந்த அந்த பிளாக் ஸ்டிக்கரையும் பிரித்து எடுத்துட்டு உள்ள பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பாசி பிடிச்சிருக்கு பாருங்கள். பாசி கூட ஈஸியாக போயிடும், அந்த உப்பு கரை தான் போகாது. ஸோ அது போகிறதுக்கு தான் இந்த ஸ்க்ரப்பரு. இது வந்து பார்த்திங்கன்னா கிளாத் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து அந்த ஸ்டெயின்ஸும் வந்து நம்ம இது பண்ணி எடுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஹார்டான ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணால் கண்ணாடி வந்து கண்டிப்பாக ஸ்க்ராச்சஸ் ஆகும். அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். திருப்பி வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் போகவே போகாது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆல்கேஸ்லாம் வந்து வெறும் அந்த கிளாத்தை வச்சு நான் தொடச்சி எடுத்துகிட்டு ஆல்கேஸ்லாம் ஓரளவுக்கு போனதுக்கப்புறமா நான் ஸ்டெயின் ரிமூவர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டெயின் ரிமூவர் யூஸ் பண்ணால் அந்த உப்பு கரை எல்லாமே வந்து க்ளீனாக போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெடியராத ஆசிட் தான். ஸோ கையில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி ஸ்டெயின் ரிமூவர் தான் இது. ஸோ அதனால் வந்து டேரெக்டாகவே நான் கையில் ஊற்றியே வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த டேங்க் தானே இந்த டேங்க்குன்ற அளவுக்கு வந்து இருக்கிற கரை எல்லாமே வந்து க்ளீனாக போயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த டேங்க்கு. எந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு சின்ன உப்பு கரை கூட இல்லை. அந்த அளவுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக புது டேங்க் மாதிரி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி அந்த பிளாக் ஸ்டிக்கரும் நான் ஒட்டிட்டு, ஸ்டிக்கர் வந்து புதுசுலாம் வாங்கலை, ஆல்ரெடி இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்ட்ரேட்டை வந்து வாஷ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு களிமண் தானே. ஸோ வந்து நசுக்குனாலே பார்த்திங்கன்னா இது வந்து கரைஞ்சிரும். இதை வந்து அப்படியே போட்டுடலாம். ஏன்னா வந்து வாஷ் பண்ணுறது வந்து இது கண்டிப்பாக முடியாத காரியம். வாஷ் பண்ண கண்டிப்பாக வந்து அழுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து இதை வாஷ் பண்ணலை. இதை அழுத்தி காட்டுறேன் பாருங்கள். அழுத்தினாலே பார்த்திங்கன்னா இது கரைஞ்சிரும். இது ஒரு களிமண் தான். ஸோ அதனால் எடுத்து போட்டுட்டு நம்ம தண்ணி ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்படி செட்டில் டவுன் ஆகிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் எல்லாமே எடுத்து தொட்டியில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது. கண்டிப்பாக அவுட்புட் எப்படி வரும்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். சாயில் வந்து பின்னாடி கொஞ்சம் மேடாக இருக்க மாதிரி, முன்னாடி கொஞ்சம் பள்ளமாக இருக்க மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து பின்னாடி தான் நம்ம வந்து பிளான்ட்லாம் வைக்க போகிறோம். அண்ட் ட்ரிஃப்ட் வுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தான் வாஷ் பண்ணேன். ஏன்னா மாஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வளர்ந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வாஷ் பண்ணி எங்கெங்கே வேணுமோ அந்த இடத்துல வந்து அழகாக செட் பண்ணிட்டேன். இந்த ட்ரிஃப்ட் வுட்டில் வந்து மாஸ் அழகாகவே தெரியும். அண்ட் வந்து புத்தா ஸ்டாச்சுவும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிஃப்ட் வுட்டு மேலே உட்காந்துருக்க மாதிரி செட் பண்ணிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு பிளான்ட் தான். பிளான்ட் எடுத்து நான் வந்து கட் பண்ணிலாம் வைக்கல, ஆல்ரெடி வேர் இருந்துச்சு. அதை அப்படியே வந்து பொறிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேரோடவே நட்டுட்டேன். ஸோ க்ரோத்துமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேரோடவே நட்டுட்டேன். இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே வந்து நட்டு முடிச்சிட்டேன். அண்ட் தண்ணி விடுறதும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து டேரெக்டாக ஃபோர்ஸாக விட்டால் எல்லா பிளான்ஸுமே வந்து கலைஞ்சிரும். அதுக்கப்புறம் தண்ணியை வந்து ரொம்ப கலங்களாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு பக்கெட் வந்து ஸ்டூல் மேலே வச்சு அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி போகிற மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஃபுல்லானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கிம்மரும் ஆன் பண்ணிட்டேன். ஸோ அது ஃபில்ட்ரு ஆன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபில்ட்ராக ஆரம்பிச்சிது. தண்ணி வந்து ரொம்பவே க்ளவுடியாக தான் இருந்துச்சு. நம்ம தண்ணி வந்து ஃபோர்ஸாக விடாமல் சின்ன ஹோஸ் பைப்பில் விட்டதுனால கீழே இருக்க சாயில் பிளான்ஸ் எல்லாமே வந்து பெருசாக எதுவும் டிஸ்டர்ப் ஆகலை. ஸோ கண்டிப்பாக இப்படி க்ளவுடியாக தான் இருக்கும், போக போக தான் சரியாகும். அப்புறம் ஒரு 4 hours கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த டெம்பரேச்சர் எல்லாமே கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ்லாம் எடுத்து விட்டேன். ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு. தண்ணியுமே வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாகவே இருந்துச்சு. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாமே விட்டுட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சூப்பராகவே கிளியர் ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கலரேஷன்லாம் வந்துச்சு. ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலீவ் ஆகிட்டு கலரேஷன்லாம் நல்லாவே கொஞ்சம் வைப்ரண்ட் கலராக இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அந்த சின்ன சின்ன டர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபில்டர் சக் பண்ணி எடுத்துருச்சு. சாயிலும் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக செட்டில் டவுன் ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனலி வந்து நான் நினச்சதை விட கொஞ்சம் நல்லாவே வந்து ரிசல்ட் வந்திருக்கு.
இதில் வந்து பெருசாக நம்ம இந்த ஃபர்டிலைசர் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் இதுக்கு மேலே நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் தண்ணி இதே மாதிரி கிளியராக இருக்கான்றது வந்து தெரியும். எப்போவுமே பிளான்டட் டேங்க்கில் வந்து டெய்லி வந்து 1 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உப்பு கரெல்லாம் எதுவும் வராது. மற்றபடி இந்த ஆல்கேஸ்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த கிளாஸில் மட்டும் நம்ம ஸ்க்ரேப் பண்ணி எடுத்தால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னும் நான் இதை எப்படி பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது பிளான்டட் டேங்கில் ஏதாவது ஐடியா இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் வந்து ரொம்ப நாள் கழித்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும். சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.